அண்ட் யங் டார்மீஸ் வெல்கம் டு பேங்க் டு எஃப்எஃப் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிடிஎஸ் OT7 ஹாரர் எஃப்எஃப் டார்கைஸ் பார்ட் 26 தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க, யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம இதோட பார்த்துருந்தோம்னா ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிருக்கும். ஸோ ஆரம் சொல்ல டவுனுக்கு வந்து அந்த பாஸ்ட் வந்து அவனுக்கு வந்து அந்த தாட்ஸ் வந்திருக்கும். ஸோ அவன் வந்து வேகமாக இந்த கிம்ஷி ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அண்ட் அதே மாதிரி தான் ஜங்குக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் அவன் வந்து அவனோட கனவில் வந்து குக்கியை குத்துற மாதிரி பார்த்துருப்பான்ல. ஸோ அது பாஸ்டில் இருக்கவே அவனுக்கு அது தெரிஞ்சிருச்சு, அது உண்மைதான்ட்டு. பட் ஜிம்மன் தான் நம்பலை. எப்படி நம்மளோட பாஸ்ட்டாக இருக்கும், என்ன வளர்றீங்க அப்படி இப்படின்னு வந்து ஜிம்மன் சொல்லியிருப்பான். ஸோ அதோட தான் பார்த்தோம். அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் ஆரம் இதுதான் நடந்தது அப்படி சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இப்போ எல்லாருக்கும் இதனால என்ன அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லாருமே வந்து அப்படி வந்து உட்காண்ட்ருக்காங்க. அப்போ நம்ம ஆரம் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இன்னும் நீடிக்க தான் போகுது, அதனால் நம்ம அதுக்கான சொல்யூஷனை தேடணும் அப்படி சொல்ல எங்கள் மின்ஹோ, நீங்கள் கவலைப்படாதீங்க ஆரம், என்னோடய ஃபாதரை எடுத்துகிட்டு போயிருக்கார்ல, அவரை பேசிட்டு சொல்லுவார். ஓகே மின்ஹோ. அப்புறம் அத்தை, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கிம்ச்சி, குக்கி, சிம்மி 3 பேரும் யார் அப்படின்ட்டு ஆரம் கேட்குறாரு. இங்கே உங்கள் அம்மா திங்க் பண்ணுறாங்க, இங்கே எல்லோரும் என்ன சொல்கிறாரு அவர் அப்படின்ற மாதிரி வந்து கன்ஃபியூஸ்டாக உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ உங்கள் அம்மா கிம்ச்சி, குக்கி, சிம்மி 3 பேரும் என் பொண்ணுங்க தான். ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷமாக குழந்த இல்லை. 5 வருஷம் 10 வருஷமாச்சு, குழந்தையே இல்லை. நாங்களும் எவ்வளவோ நிறைய இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். நிறைய மெடிசன், அப்புறம் நாட்டு வைத்தியம் அப்படிலாம் பார்த்தோம், ஆனால் வேலைக்கு ஆகலை. அப்புறம்தான் ஜோசியர்கிட்ட போயிட்டு அப்படி இப்படின்னு பார்த்தோம், ஆனால் எதுவுமே வேலைக்கு ஆகலை. அப்போ தான் நான் என்ன பண்ணேன்னா, தீய சக்தியோட உதவியை நாடினேன். என்னது அப்படின்ட்டு எல்லோரும் செம்ம ஷாக்கு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு என்சாண்டர். பட் நான் வந்து குட் மேஜிக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் என்னோடய லைஃப்பில் அந்த மேஜிக்கே தப்பாக போயிடுச்சு. ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. அதனால் பிளாக் என்சாண்டரை நான் யூஸ் பண்ணேன். பிளாக் என்சாண்டர் அப்படின்னா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சிம்மி கேட்குறா. பிளாக் என்சாண்டர்னால் ஒருத்தவங்க பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்ணி ஸ்பிரிட்ஸ் கிட்ட பேசுவாங்க. பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்ணி அம்மா அப்படின்ட்டு இங்கே கிம்ச்சி, சிம்மி, குக்கி 3 பேரும் அப்படியே வந்து திரும்பி அவங்கள பார்க்குறாங்க. ஸோ அவங்க அம்மா, நான் என் லைஃப்பில் பண்ண பெரிய தப்பா அதுதான், நான் அன்றைக்கி அதை யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அப்புறம் என்னாச்சு அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாரு. இங்கே உங்கள் அம்மா, நான் அதை யூஸ் பண்ணி ஈவில்ஸ் கிட்ட பேசினேன், அதை வர வச்சேன், டெவில் ஸ்பிரிட் கிட்ட பேச ஆரம்பித்தேன். நான் வந்து இந்த மாதிரி எனக்கு குழந்தை இல்லை, ஸோ நீங்கள் எனக்கு குழந்தை கொடுங்க அப்படின்ட்டு அதுக்கிட்ட நான் கேட்டேன். ஸோ ஈவில்ஸும் எனக்கு கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக ஒன்று கேட்டாங்க, நான் உனக்கு அது பண்ணால் நீ எனக்கு இது பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்ட்டு கேட்குறாரு. எங்கே உங்கள் அம்மா, அது குழந்த வந்ததுக்கப்புறம் அந்த குழந்த 3 இருக்கும் அப்படின்னாங்க. 3 இருக்குமா? ஆமாம், கிம்ச்சி, குக்கி, சிம்மி 3 பேரும் நார்மல் ஹியூமன் பேபிஸாக பிறக்கலை. அப்புறம் அதாவது இந்த டெவில் அதோட ரத்தத்தை 3 பாதியாக பிரித்து அதில் வந்தவங்க தான் கிம்ச்சி, சிம்மி, குக்கி. அதாவது இவங்க 3 பேரும் சாத்தானோட ரத்தத்துலேருந்து பிறந்தவங்க அப்படின்னு சொல்ல எல்லாம் அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. இங்கே கிம்ச்சி, குக்கி, சிம்மிலாம் வந்து என்னது அப்படின்னு வாயப்பிளந்து பார்க்குறாங்க. அப்போ உங்கள் அம்மா, என்னதான் இவங்க சாத்தானாக பிறந்திருந்தாலும் ஆனால் வளர்ந்தது என்னமோ மனுஷ குழந்தைங்களாக தான் வளர்ந்தாங்க, நான் அவங்கள அப்படி தான் வளர்த்தேன், இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு குணமும் இருந்தது கிடையாது, இதுக்கப்புறமும் இருக்காது. ஆனால் எனக்கு என்ன ஒரு பயம்னா அப்படின்னு அவங்க சொல்ல எல்லாம் வந்து அப்படியே ஆர்வமாக பார்க்குறாங்க. அப்போ அவங்க அம்மா, அதாவது
அடுத்ததாக அந்த Black மேஜிக் அந்த வேர்ல்டுக்கு குயின் ஆக போகிறது இவங்க 3 பேர் தான். Black மேஜிக்குக்கு குயின் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஈவில்ஸ் இது வரைக்கும் எந்த ஒரு பேபிஸுமே வந்து கொடுத்ததில்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கொடுத்தது. அதனால் இவங்க 3 பேரையுமே வந்து அவங்களுக்கு Black மேஜிக்கோட பவர்ஸை கொடுத்து அவங்களுக்கு Black மேஜிக்கே குயின் ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இருந்த மைண்ட் செட் சுச்சுவேஷனில் நான் வந்து அதை எடுத்துக்கிட்டேன், அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்போ எதுக்காக அக்செப்ட் பண்ணேன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா என் பொண்ணுங்க சாத்தானுக்கு சொந்தமானவங்க. அப்படி சொல்ல இங்கே எல்லோரும் செம்ம ஷாக்டு. குறிப்பாக குக்கி, கிம்ச்சி, சிம்மிலாம். ஸோ 3 பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அட பாவி அம்மா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அதனால் எனக்கு ரோனா, லூனா, யூனா 3 பேரும் இவங்க 3 பேரும் ஏதாவது பண்ணிடுவாங்களான்னு தான் பயம். அப்படின்னு சொல்ல எல்லோரும் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ரோனா, லூனா, யூனாக்கு அந்த Black மேஜிக் வேர்ல்டுக்கே இல்லாமல் மொத்த உலகத்துக்கும் குயின் ஆகணும்னு தான் ஆசை. ஆனால் இப்போ அடுத்து இவங்க தான் ராணி ஆக போகிறாங்க. அப்படின்னா அவங்க 3 பேரும் இவங்கள தான் வந்து டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல எங்கே இவங்க 3 பேரும் செம்ம ஷாக்டு. இவங்கள விட மொத்த ஃபேமிலியும் செம்ம ஷாக்கு. என்ன நடக்குறீங்க அப்படின்ட்டு. இங்கே ஆரம் சொல்கிறாரு, இப்போது கிம்ச்சி, குக்கி, சிம்மி உங்களுக்கு வயசு அதான் 25 அப்படி சொல்ல எல்லாருக்கும் இன்னும் சரி ஷாக்கு. என்னது 25ஆன்ட்டு. இங்கே அம்மா நான் எதுவும் ஆகாது, அவங்க அப்படியே மறந்துடுவாங்கன்னு நினச்சேன். பட் இல்லை, இருக்க அதிகமாகிட்டு தான் போகுது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்ஜன், பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல இங்கே உங்கள் அப்பா இதுக்கு தான் ஆரம்பமே நான் சொன்னேன், அன்றைக்கே சொன்னேன் ஈவல்ஸ் கிட்டே போகாதன்னு. கேட்டியா? என் பேச்சை கேட்டியா அப்படின்னு திட்டுறாரு. எங்கே ஆரம் இப்போ திட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை மாமா. இப்போ இதுக்கு வேறு ஏதாவது தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ மின்ஹோ, இதை பற்றி கண்டிப்பாக நான் என் ஃபாதர்கிட்ட சொல்லி ஆகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்ல இங்கே வந்து நம்ம ஆரம் முதல்ல அதிசயம் மின்ஹோ அப்படி சொல்ல மின்ஹோவும் வந்து ஏஞ்சி போயிடுவார். எங்கே எல்லாருக்கும் எது உண்மை எது போய் எது இதுன்னே புரிய மாட்டேங்குது. எல்லோரும் அவ்வளோ செம்ம ஷாக்குடு. இதை நம்பர் தான் வேண்டாமா? பிகாஸ் அவங்க யாருக்கும் ஒன்றுமே புரியலை. ஸோ எல்லாம் கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் தான் வந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி வந்துட்டு இருக்குது. ஆனால் எங்கள் தயாங்க்கும் ஜாங்குக்கும் வேறு எதை பற்றியும் யோசிக்கலை. அவங்க இப்போ யோசிக்கிறது மொத்தமே அந்த பாஸ்ட்டு தான், அந்த நடந்தது எல்லாமே தான் அவங்க நினச்சிட்ருக்காங்க. அப்படியே டைம் ஸ்கெப்ஸு. இப்போ மயக்கத்துலேருந்து எல்லாருமே எழுந்திருப்பாங்க. ஸோ நார்மலாக போயிட்டுருக்கோம். மின்ஹோ ஃபாதர்கிட்ட பேசிகிட்ருப்பாரு. அப்போ ஃபாதர், இல்லை மின்ஹோ, இது இங்கே முடிகிற மாதிரி எனக்கு தெரியல. கண்டிப்பாக இது பெருசாக ஏதோ நடக்க போகுது, அது மட்டும் புரியுது. ஃபாதர் இப்போ என்ன பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்ச இப்போதைக்கு இவங்க 3 பேரும் வெளில வரவே முடியாது. ஏன்னா இவங்களை நான் அடைச்சி வச்சுருக்கேன். ஒரு வேளை வந்தால் அவங்களோட டார்கெட் குழந்தைங்களா இருக்காது, அப்புறம் அந்த 3 பேராக மட்டும்தான் இருக்கும். ஆனால் என்னால் அதையும் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா குழந்தைங்கள பலி கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை இவங்கள இது பண்ணாலும், அதாவது இப்போ ஆபத்து குழந்தைங்களுக்கும் இருக்குது, இவங்க 3 பேருக்கும் இருக்குது. நம்ம எதுவும் கரெக்டாக சொல்ல முடியாது மின்ஹோ. ஃபாதர் இப்போ என்ன பண்ணுறது? நான் நம்மளோட சீனியர் ஃபாதர்கிட்ட பேச போகிறேன். சரி ஃபாதர், நீங்கள் பேசுங்க. நான் பேசிட்டு உனக்கு எது வந்தாலும் நான் சொல்கிறேன், சரியா? ஓகே ஃபாதர், அது வரைக்கும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஃபோன் அப்படியே கட் பண்ண உடனே திரும்பி பார்த்தா கிம்ச்சி, சிம்மி, குக்கி 3 பேரும் நின்றுருக்காங்க. எங்கள் மின்ஹோ, என்னாச்சு? ஏன் 3 பேரும் வந்திருக்கீங்க? அப்போ சிம்மி, மின்ஹோ, இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கள். இப்போ இந்த பிரச்சனைக்கு வழியே இல்லையா? அப்படி இல்லை, நான் என்னோடய சீனியர் ஃபாதர் கிட்ட பேசிவிட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணலாம், இந்த பிரச்சனையை எப்படியாவது முடிக்கலாம் அப்படி சொல்ல எங்கள் குக்கி, உங்களோட ஃபாதரோட அட்ரஸ் கிடைக்குமா? எதுக்கு? இல்லை சும்மா தான். சரி நான் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபாதரோட அட்ரஸை வந்து மின்ஹோ வந்து இவங்க 3 பேர்கிட்டையும் தராங்க. ஸோ அப்படியே தான் போகுது. இப்போ நைட்டு எல்லாருமே நல்லா வந்து தூங்கிட்டுருக்காங்க. அப்போது எங்கள் ஜிம்மன் சைடு தான்
ஜிம்மன் நல்லா தூங்கிட்டுருக்கான், சிம்மியும் நல்லா தூங்கிட்டுருக்கான். அப்போ ஜிம்மனுக்கு அந்த பாஸ்ட் மெமரிஸ் எல்லாமே வந்து போகுது. எல்லாமே அவங்க ஹாப்பியாக இருந்தது, அதுக்கப்புறம் சிம்மி இறந்தது, ஜிம்மன் சிம்மியை மடி மேலே போட்டு போட்டு அழுதது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது. கனவுலேயே அவன் நான் தான் அது, நான் நான் தான் பார்க் பார்க் ஜிம்மன், நான் தான் பார்க் ஜிம்மன், குயிலி அப்படின்னு கத்திட்டே ஏஞ்சிக்கிறான். அவன் ஏஞ்சிட்டு அப்படியே எப்படி சொல்கிறதுனா, அந்த ஷாக்கில் இருப்போம்ல அது மாதிரி அவன் இருக்கான். அவனுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு அது எல்லாமே உண்மைதான்ட்டு. அப்படியே அவன் ஃபேஸ் எல்லாம் அப்படியே ஸ்வெட் ஆகுது, ரொம்ப பயந்துருப்பான். பக்கத்தில் சிம்மியை பார்க்குறான், அவன் நல்லா தூங்குறா. இங்கே ஜிம்மன், நான் தான் அந்த பார்க் ஜிம்மன், குயிலி அது நீதான் அப்படின்ட்டு அவன் கண்ணில் இருந்தால் அப்படியே டியர்ஸாக வருது. அப்படியே கட் பண்ணி எங்கள் ஃபாதர் சைடு தான். ஸோ ஃபாதர் வந்து காரில் வந்து போயிட்டுருக்காரு. அவருக்கு எதுவும் தப்பாகவே படுது. ஸோ அவர் வந்து டக்குன்னு வந்து அவரோட இன்னொரு பெரிய ஃபாதர் இருந்திருப்பான்னு சொன்னேன்ல, அவருக்கு வந்து கால் பண்ணுறாரு. ஸோ காலில் ஃபாதர் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா உண்மையும் வந்து இந்த ஃபாதர் வந்து சொல்கிறாரு பெரிய ஃபாதருக்கு. ஸோ பெரிய ஃபாதரோட பேர் வந்து ஃபர்டினான்ஸ். ஓகே. ஸோ ஃபர்டினான்ஸ் வந்து கேட்குறாரு, என்ன சொல்கிற? ஆமாம் ஃபாதர், இப்போது அந்த ஆவி என்கிட்ட தான் இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல ஃபாதர் அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல, ஃபர்டினான்ஸ் வந்து நான் சரி நீ ஒன்று பண்ணு, அந்த ஆவியை வந்து நீ கையில் வச்சிட்ருக்கிறது தப்பு, அது எந்நேரமும் வெளில வரலாம், ஏன்னா நம்மளால் வந்து ரொம்ப நேரம் அதை அடக்கி வைக்க முடியாது. அதுக்கு என்ன ஃபாதர் பண்ணுறது? அங்கே நம்ம சர்ச் இருக்குல்ல, அதில் கொண்டு போய் நான் சொல்கிற ஒரு இடத்துல வந்து அதை அடைச்சிவே, நான் வரேன் ஃபாதர். நீங்கள் கொரியாவிலேருந்தா? கொரியாவிலேருந்து நான் வரேன். இங்கே பாரு, நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு இன்னும் ரொம்ப தப்பாக படுது, அதனால் அந்த ஆவியை கையில் வச்சிட்ருக்கிறது சுத்தமாக சரியில்லை, நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணு, அதுக்குள்ளே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஃபாதர் சொல்கிறாரு. இங்கே இவரும் வந்து சரி ஓகே ஃபாதர் நான் அப்படியே பண்ணுறேன் அப்படியே வந்து ஃபாதர் வந்து பேசிகிட்டே வந்து போகிறாரு. ஆக்சுவலி டிரைவர் ஒருத்தர் இருப்பார், ஃபாதர் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகே. ஸோ அப்படி போயிட்டுருக்கும் போது காருக்கு எதிர்க்க வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து விழுந்துருவாங்க. ஸோ டிரைவர் சடன் பிரேக் போட்டு காரை ஸ்டாப் பண்ணுவார். ஸோ அப்படி சடன் பிரேக் போடவே ஃபாதர் வந்து தலையில் வந்து இடிச்சுப்பார். பிகாஸ் முன்னாடி அந்த ஸ்பீடுக்கு வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க அட்மீஸ், பிகாஸ் எனக்கு வந்து கொஞ்சம் த்ராட் வந்து இதுவாயிருச்சு. என் திமிரு தான், நேற்று மலையில் ஆட்டம் போட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தால் வீட்டில் ஆப்பு வச்சிருச்சு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போது இந்த பாட்டில், அதாவது அந்த ஆவி அடைச்சி வச்சுருப்பாங்கள்ல, அந்த பாட்டில் வந்து வெளியில் கீழே விழுந்துடும் காருக்குள்ளேயே. அதை ஃபாதர் கவனிக்க மாட்டார். என்னாச்சு சார்? யாரும் வந்து கார் முன்னாடி விழுந்துட்டாங்க சார். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதரும் அந்த டிரைவரும் வந்து இப்போ இறங்கி வந்து போகிறாங்க. போயிட்டு பார்த்தா யாருமே வந்து இல்லை. இங்கே ஃபாதர், என்ன யாரோ வந்தாங்கன்னு சொன்னேன். ஆமாம் ஃபாதர், இங்கே தான் விழுந்தாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கார் கடியிலலாம் பார்க்குறாங்க. பட் யாருமே இல்லை. ஸோ எங்கள் ஃபாதர் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு உள்ளே போய் அந்த பாட்டிலை பார்க்குறாரு. அந்த பாட்டில் வந்து திறந்துருக்கு. ஃபாதருக்கு புரிஞ்சிருச்சு எல்லாம் அந்த ஆவியோட வேலை தான் அப்படின்ட்டு. எங்கள் ஃபாதர் என்ன பண்ணுறது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து இது பண்ணுறாரு. அப்போ வந்து காலில் அந்த ஃபாதர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கே அந்த ஆவி மொத்தமே வந்து இப்போ ஒரே மாதிரி ஒரே உருவத்தில் இருக்கோன்னு சொல்லாங்களே, அது மாதிரி இருக்குது. செம்ம கொடூரமாக இருக்குது. எங்கள் ஃபாதர் அப்படியே பார்த்து செம்ம ஷாக் ஆகிட்டாரு. அந்த ரோனா வந்து சொல்கிறா, எங்களை ஒரு பாட்டில் அடைச்சி வச்சா நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம்னு நினச்சிட்ருக்கியா? இது எங்கள் ஆட்டம், நாங்கள் தான் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த டிரைவரை வந்து அது தூக்கி அடிச்சிருச்சு. அவர் வந்து போய் ஒரு கல்லுலேயே முட்டிட்டு அப்படியே வந்து தலையிலேருந்து ரத்தம் வருது. அப்படியே வந்து அவர் அந்த கண்ணை மூடிடுவார்.
ஃபாதரை வந்து அந்த பவர்ஸை வந்து யூஸ் பண்ணுறா. ஸோ ஃபாதர் வந்து அப்படியே வந்து எப்படி அவர் உடம்பு ஃபுல்லாக எரிய ஸ்டார்ட் ஆகுது. எங்கள் ஃபாதர் ஃபோன் காலில் வந்து ஃபாதர் ஃபாதர் இந்த மாதிரி இந்த ஆவிங்க வெளில வந்துருச்சுங்க ஃபாதர், நீங்கள் தான் இதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபாதர் வந்து எரிஞ்சிடுவார். எங்கே அந்த ஆவி வந்து சிரிக்குது. அந்த பக்கம் ஃபர்டினன்ஸை பார்த்தா நம்ம நினச்சதை விட அது ரொம்ப பயங்கரமாக இருக்குது, உடனே நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபாதர் வந்து கிளம்புறாரு. கிளம்பும் போது மின்ஹோக்கு கால் பண்ணுறாரு. மின்ஹோ, ஃபாதர் சொல்லுங்கள் ஃபாதர், என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க? மின்ஹோ இங்கே பாரு, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு. என்னாச்சு ஃபாதர்? நான் சொல்கிறது கேளு மின்ஹோ. உடனே அந்த வீட்டில் யாரும் இருக்காதீங்க, எல்லாரையும் கூட்டிகிட்டு எல்லாரும் வீட்டிலேருந்து கிளம்புங்க. ஏன் ஃபாதர்? வீட்டிலேருந்து கிளம்புங்க மின்ஹோ, ஒருத்தரும் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது மின்ஹோ, எல்லாரையும் கூப்பிட்டு உடனே கிளம்பு. எங்கே ஃபாதர்? கிளம்பி நம்ம சர்ச்சுக்கு போ ஃபாதர். ஆனால் ஏன்? சொல்கிறது கேளு மின்ஹோ, அந்த 3 ஆவியும் வெளியில் வந்துருச்சு, அப்புறம் நம்ம ஃபாதரை கொன்னுருச்சு. என்ன சொல்கிறீங்க ஃபாதர்? ஆமாம், டக்குன்னு கிளம்பு மின்ஹோ, இப்போ பேசுறதுக்கு வந்து டைம் இல்லை, போ. சரி ஃபாதர் அப்படின்ட்டு மின்ஹோ டக்குன்னு காலை கட் பண்ணுறாரு. இங்கே மின்ஹோ என்ன பண்ணுறாருனா உடனே வந்து போகிறாரு. போயிட்டு வந்து எல்லாரையும் வந்து எழுப்புறாரு. எல்லாரையும் எழுப்பி இப்போ எல்லாருமே ஹாலில் தான் வந்து இருக்காங்க. ஸோ மின்ஹோ பாருங்கள், எல்லோரும் வந்து கிளம்புங்க, வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. யாருக்கும் ஒன்றும் புரியல, என்ன சொல்கிற மின்ஹோ அப்படின்ட்டு எல்லாரும் கத்துறாங்க. எங்கள் மின்ஹோ கத்துறதுக்கு இப்போ நேரம் இல்லை, அந்த ஆவி வெளில வந்துருச்சு, எந்நேரமும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துடும், அதனால எல்லோரும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோ என்ன பண்ணுறாருன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வந்து வெளில வந்து போகிறாரு. ஸோ எல்லோரும் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி வராங்க. தினேஷ் என்ன பண்ணுறான்னா பெரியவங்க எல்லாரையும் வந்து ஒரு காரில் வந்து ஏற்றிட்டு அவன் வந்து போயிடுவான். அண்டு மின்ஹோ வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால 3 கார் அந்த மாதிரி போவாங்க. ஸோ எங்கள் எல்லோரும், அதாவது மேக்னேஸு அதுக்கப்புறம் டிஎக்ஸ்டிலாம் ஒரு காரில், மற்றவங்களாம் இன்னொரு காருன்ற மாதிரி ஏறுவாங்க. அப்படி பார்த்தா இங்கே ரியா வந்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப கூப்பிட்றா. இங்கே ஆரம், என்ன ரியா நீ ஃபஸ்ட் வாரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப தூக்குறாரு. அப்பா அம்மாப்பா, அம்மா எங்க? அம்மா வரலப்பா. வரலனா அவங்க காணும்ப்பா. என்ன ரியா சொல்கிற அப்படின்ட்டு ஆரம் வந்து அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா கிறிஸ்டியை காணும். ஸோ எல்லோரும் கிறிஸ்டி எங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி அந்த வீட்டுக்குள்ளே பார்க்குறாங்க. ஸோ யாருக்கும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஸோ ஆரம் வேகமாக வந்து மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து போகிறாரு. ஆரம் போகிறத பார்த்துட்டு எல்லாருமே வந்து காரில், அதாவது பெரியவங்க மட்டும் போயிடுவாங்க, மற்ற எல்லாருமே வந்து ரிட்டன் கார்லேருந்து இறங்கி வருவாங்க. அந்த டைம் கரெக்டாக மழை வர மாதிரி இருக்குது, இடி வேறு இடிக்குது. ஸோ யாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு புரியல. எல்லாம் வராங்க, உள்ளே வந்து பார்க்குறாங்க. வீடே செம்ம இருட்டாக இருக்குது. இப்போ அந்த வீட்டை பார்க்கவே அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. பிகாஸ் அதோடய லுக் அப்படி, அப்பியரன்ஸ் அப்படி. ஸோ எல்லோரும் அப்படியே பொறுமையாக அந்த வீட்டுக்குள்ளே வந்து வராங்க. ஆரம் தான், கிறிஸ்டி எங்கே இருக்க? கிறிஸ்டி நான் பேசுகிறது கேட்குதா? எங்கடி இருக்க? பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. இங்கே மின்ஹோக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே வந்து புரியல. ஸோ அவன், நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ இந்த வீட்டில் போச்சு, எல்லாமே நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே பயப்படுறான். ஸோ ஆரம் என்ன பண்ணுறாருனா, கைசிங்க பாருங்கள், நான் போய் கிறிஸ்டியை தேடி கூப்பிட்டு வரேன், நீங்கள்லாம் கிளம்புங்க. என்ன பேசுகிறீங்க ஆரம்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திவ்யா சொல்கிறா. இங்கே ஆரம், இங்கே பாரு திவ்யா, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா உங்கள் உயிருக்கு தான் ஆபத்து, அதுக்காக எங்களால் உங்களை விட்டு போக முடியாது ஆரம், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதியும் வந்து சொல்கிறா. ஆரம் வந்து சரி ஓகே நான் அப்படின்னு அவர் யோசிக்கும் போது இங்கே ஜின்னு, இங்கே பாரு ஆரம், நான் நீனு யுங்கி நீ வாடா, நாங்கள்லாம் வந்து கிறிஸ்டியை தேடுறோம், மற்ற எல்லாருமே இங்கே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து தலையாட்டுறாங்க. அப்போ வந்து மின்ஹோ வந்து சொல்கிறாரு, இன்னொரு விஷயம் ஜயோஷி ஸ்வீட்டி, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா குழந்தைங்களையும் கிம்ச்சி குக்கி சிம்மி இவங்க 3 பேரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க, நீங்கள் என் கூட வாங்க அப்படின்ட்டு மின்ஹோ இவங்களை மட்டும் எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. எங்கன்னு பார்த்தா ஒரு ரூமுக்கு தான் வந்து கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு அவங்கள உள்ளே விட்டுட்டு இது எல்லாருமே பார்ப்பாங்க, நீங்கள் பத்திரமா இங்கே இருங்க, நாங்கள் எங்களில் யாராச்சும் ஒருத்தர் வந்து கதவை தட்டி கூப்பிட்டா மட்டும்
கதவை திறங்க. இல்லை வேண்டாம், கூப்பிட்டா அப்படி திறந்துடாதீங்க. இந்த ஹோல் வழியாக பாருங்கள், நாங்களாம் இருந்தால் மட்டும் கதவு தரங்க, புரியுதா? அப்படின்ற மாதிரி இங்கே இவர் வந்து சொல்கிறாரு. இங்கே ஜாயஷும் ஓகே அப்படின்ற மாதிரி தலையாட்டுறா. பிகாஸ் அவங்களுக்கு தானே இப்போ ஆபத்து. ஸோ அதனால் மின்ஹா என்ன பண்ணுறாருனா, உள்ளே வந்து பூட்ட சொல்லிவிட்டு வெளியில் வந்து டோரை வந்து லாக் பண்ணிடுவார். லாக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போ யார் யாருன்னா கேர்ள்ஸில் 3, திவ்யா, ஸ்ருதி, கீர்த்தி, இவங்க 4 பேர் தான் வந்து இப்போ இருக்காங்க. கிறிஸ்டியை வந்து காணும். பாய்ஸில் ஆனால் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹோபி வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு ஆரம், நீனு, ஜின்னு, யூங்கி, அப்புறம் மின்ஹோ, நீங்கள் 4 பேரும் மேலே போய் தேடுங்க. நான், ஜிம்முன்னு, தயாங்கு, ஜாங்குக்லாம் வந்து கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போகிறோம். சோபின், யோன்ஜோன், காய், பொம்யாங், நீங்கள் எல்லாருமே வந்து அட்டேரில் போய் தேடுங்க. கேர்ள்ஸ் நீங்கள்லாம் இங்கே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து அவங்கவுங்க சொன்ன இடத்துக்கு வந்து இப்போ வந்து போகிறாங்க. இங்கே மோனுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி ஏதோ நடக்க போகுதுன்னு மட்டும் மூணுக்கும் சரி, அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சரி புரியுது. மூணு அப்படியே யோசிச்சுட்ருக்கும் போது அவளுக்கு பின்னாடி அப்படியே மேலேருந்து நம்ம கிறிஸ்டி அப்படியே இறங்கி வரா. கிறிஸ்டிக்குள்ளே தான் இந்த 3 ஆவியும் வந்து போயிடுச்சு. இங்கே மூணுக்கு அவள் பின்னாடி ஏதோ இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா பொறுமையாக அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா கிறிஸ்டி. ஸோ மூணுக்கு செம்ம ஷாக்கு. இங்கே கிறிஸ்டி என்ன பண்ணுறான்னா மூணோட கழுத்தை அப்படியே பிடிச்சி நெருக்கிறா. இது திவ்யா, ஸ்ருதி, கீர்த்திலாம் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அண்ட் இதோட இந்த பாட்டை இங்கே முடிச்சுக்கலாம். அண்ட் டாட் மீஸ் பாய்.